ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த vlogோட கண்டினியூஷன் தான். நம்ம ஊருக்கு வந்த மறுநாள் இது. நாங்கள் வந்த அன்னைக்கு நைட்டே வந்து கோ சிஸ்டர் வீட்டிலேருந்து அவங்களும் ஃபேமிலியோட வந்துட்டாங்க. சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. நேஹாக்கு வந்து அவங்க அண்ணன் தலைவாரிக்கிட்டு இருக்கான். நான் வர்றதெல்லாம் செட் ஆகலையா, நான் அதனால வந்து நானே என் தங்கச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் மாறிட்டு இருக்கான். குட்டீஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தாலே ஒண்ணு மொபைல் பார்ப்பாங்க, டிவி, இல்லைன்னா இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல 2 பேர் இருந்தாலே நம்ம சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நாங்க வந்து 6 பேரை சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா நல்லா ஜாலியா இருந்தது. நேஹா நவீனாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 6 பேரும் சேர்ந்து இருந்தது நல்லா ஹாப்பியா இருந்தது எல்லாருக்குமே. இங்க கிச்சன்ல பாத்தீங்கன்னா அவியல், சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பம். பிரேக்ஃபாஸ்டே ஒரு 11:30 வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. வீட்டில் வந்து ஆள் அதிகம்ன்றதுனால ஒவ்வொருத்தருக்கா செய்யும்போது நமக்கு எப்படினாலும் அந்த டைம் வந்துருது. இந்த டைம் வந்து நம்ம vlog எல்லாமே கவர் பண்ணது வந்து நவீனா கிடையாது, நவீன் தான் கவர் பண்ணான். எல்லா குட்டீஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கவே நவீனா வந்து விளையாடுறதுல தான் நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தா. அவ வந்து என்னை கண்டுக்கவே இல்லை வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வீடியோ வந்து அவ தான் எடுப்பா. இந்த டைம் வந்து அந்த அம்மா ரொம்ப பிஸியா இருந்ததுனால நவீன் தான் எல்லா வீடியோவுமே எனக்கு எடுத்து கொடுத்தான். ஸோ அன்னைக்கு வந்து லஞ்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து பரிமாறுறதுக்கு குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. லஞ்ச் எல்லாமே வந்து கவர் பண்ண முடியல, ஏன்னா பயங்கர பிஸியா இருந்துச்சு. ஒர்க் கண்டினியூஸா இருந்துட்டே இருந்தது. அன்னைக்கு வந்து சாம்பார், அவியல், சிறுகிழங்கு பொரியல், அப்பளம் எல்லாமே செஞ்சிருந்தோம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு சடனா. என்னன்னு தெரில, நமக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால மழை வருதா என்னன்னு தெரில. அப்பப்போ மழை வந்துட்டு இருந்தது. நாங்கள் வேற யோசிச்சுட்டே இருந்தோம், மறுநாள் வேற நம்ம கோவிலுக்கு போகணுமே, அந்த டைமில் மழை வந்தால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு பார்த்தோம். ஆனால் மறுநாள்லாம் மழை வரல. அன்னைக்கு வந்து நல்ல மழை வந்தது சடனாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா vlog அன்னைக்கு ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. இது வந்து நாங்கள் கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்காய சட்னி தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு டீ கடை கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வரணும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் அது வரைக்கும் வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம். லஞ்ச் மட்டும் நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் ஜூஸ் போடுறது, ஒரு பக்கம் பூரி போடுறது, ஒரு சைடு இட்லி வேகுது, இன்னொரு சைடு வந்து வெங்காய சட்னிக்கு வெங்காயத்தை வதக்கி ஆற வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியா தடல் புடலா கிச்சன்ல வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையா பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து செய்யும் போது நல்லா ஜாலியா இருக்கும். அந்த வேலை செய்யற அந்த ஒரு டயர்ட்னஸே தெரியாது. அதுலயும் நம்மலாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பயங்கர அட்வான்ஸா யோசிச்சு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போற ஆளு. அதனால வந்து எப்பவுமே நம்ம முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடுறதுனால முன்னாடி நாள் பாக்குற வேலை தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட் வந்து பூரி போட்டு இட்லி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காய சட்னி வந்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. vlog பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. இது வந்து நைட்டு இட்லி செஞ்சோம்ல, அதுக்கு வந்து மார்னிங் வந்து சாம்பார் வச்சுட்டு இருக்கோம். என்னடா இவங்க சாம்பார் வைக்கிறதும் இட்லி செய்யறதும் சொல்லிட்டு சாப்பாடே காமிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது. நம்ம என்ன செய்யறோமோ அதுதானே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் காட்ட முடியும், வேற வழியே இல்லை. நாங்க வந்து மேக்சிமம் இருக்கிறது கிச்சன்ல தான். அதனால தான் நீங்க வந்து கிச்சன் வீடியோஸே நிறைய பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பாத்தீங்கன்னா கொடைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு அவங்களோட அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி கோயில் கொடை வச்சாங்கன்னா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவீனாவும் வந்து கொடை அன்னைக்கு பால் குடம் எடுத்தாளா, அதனால அவளுக்கும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து சென்னையில பால் குடம் எல்லாம் எடுக்கும் போது இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவ்வளோ கிராண்டா விசேஷமாலாம் பண்ண மாட்டோம். ஆனா ஊர்ல வந்து இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கு போல இருக்கு. ஆக்சுவலி எனக்கே தெரியாது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. அவங்க அத்தை வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க பெரியப்பா பெரியம்மா வந்து ஒரு சில்வர்ல வந்து ஒரு செயின் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போய் இந்த அளவுக்கு ரிலாக்ஸா போட்டோஸ்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்குமா. அதனால வந்து வீட்லயே வச்சு போட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. போட்டோஸ்லாம் ஏன் கட்டாயமா எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். நம்ம ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த சிம்பாவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்ட் சேர் மேல ஏறின்னு எப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30லேருந்து 9 o'clock கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நவீனும் நவீனாவும் தான் கிரைம் பார்ட்னர்ஸ்.
எப்பவுமே வந்து 2 பேரும் ஒண்ணாவே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு. இது வந்து நான் லாஸ்ட் இயர் விளாக்ல வந்து உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். நம்ம கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 1 1/2 ஹார்ஸ் டிராவல் பண்ணி போணும். இது வந்து ரொம்ப இன்டீரியர் தான். நம்ம சுத்தி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. வெறும் காடு தான் வச்சுக்கோங்களேன். ஏதோ காட்டுக்குள்ள போய் தான் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போற மாரி இருக்கும். கோயில் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வயல்வெளி தான். இந்த வயலுக்கு நடுவுல தான் வந்து கோயிலே இருக்கும். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா கோயில கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திரம் டைம்ல தான் வந்து சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து இன் பிட்வீன்ல போனோம்னா சாமியெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போணும். இந்த காடன்குளம்ன்ற ஊர்ல தான் வந்து கோயில் இருக்கு. அதுவும் இல்லாம கோயில் கிட்ட காரையும் கொண்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கான பாத்வே வந்து அங்க கிடையாது. ஸோ காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க வந்து நடந்து தான் போனோம். மழை பெஞ்சதுனால வந்து எல்லா இடமும் ரொம்ப தண்ணியா வேற இருந்ததா, நடந்து போறதே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எல்லாருக்குமே. இந்த டோராவின் பயணங்கள்ல சொல்லுவாங்கல்ல, காடு, மலை, ஆறு அந்த மாதிரி நாங்க ஒவ்வொன்னா கடந்து தான் வந்து எங்க கோயிலுக்கு போற மாரி இருக்கும். நம்ம இவ்வளவையும் கடந்து அந்த கோயில வந்து ரீச் பண்ணும்போது மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்றதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. இந்த கோயில சுத்தி ஃபுல்லா வயல்வெளி, அது இல்லாம வாழைத்தோப்பு நெறைய இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். கோயில சுத்தி வாழைத்தோப்பு, வயல்வெளி, நடுவுல வந்து கோயிலு. மார்னிங் வந்து ஏர்லியாவே எல்லாருமே எழுந்ததுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்க போன உடனே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. வரும்போதே வந்து வடை வாங்கிட்டு வந்துட்டோம். ஊர்ல வந்து வடை சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னையில இருக்கிறத விட ஊர்ல வாங்குறது வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும் வடை. இந்த மாதிரி நல்லா வெளியில ஒரு இடத்துல போயிட்டு எல்லாம் ஹோல் ஃபேமிலியா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து நல்லா ஜாலியா இருந்தது. பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கும் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம குலதெய்வ பேர் வந்து திருமங்கள உடையார். நம்ம வந்து எவ்வளோ லாங்ல இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை வந்து பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலியோட வந்து குலதெய்வத்தை கும்பிடுறது ரொம்பவே விசேஷம். இதனால வந்து நம்ம ஹோல் ஃபேமிலிக்கே வந்து நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நம்ம வந்து எதையுமே எதிர்பார்த்து நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போறதோ சாமி கும்பிடுறதோ அது பண்ணக்கூடாதுதான். ஆனா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறதுனால இந்த மாதிரியான நமக்கு நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத நான் இப்ப சொல்ல வரேன். அதுக்கப்புறமா வந்து நாங்க 2 பேரும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. கோவில், பொங்கல் வைக்கிறது, இந்த பாவாடை சட்டை, பூஜை, அதுக்கப்புறமா அபிஷேகம், அலங்காரம் இது எல்லாமே ஒரு தனி ஃபீல் தான். இந்த பொங்கல் வைக்கிறதுக்குன்னே நிறைய ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அம்மா வந்து வரட்டில தான் பொங்கல் வைப்பாங்க. அவங்களுடைய பழக்கம் அந்த மாதிரி. நம்ம வந்து இந்த செங்கல்லாம் வச்சுட்டு ஒண்ணு விறகு இல்லைன்னா வந்து பனை ஓலையில வந்து பொங்கல் வைப்போம். இந்த விறகுல வைக்கிற பொங்கல் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இந்த பனை ஓலை இருக்கு பாத்தீங்களா? அது கடகட கடகடன்னு எரிஞ்சிருமா? ஒரு என்ன சொல்றது? ஹைப்பரா இருக்கணும் நம்ம அந்த டைம்ல. ஃபாஸ்ட்டா ஓலைய வச்சுக்கிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அந்த அந்த ஒரு மொமெண்ட் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும் நமக்கு அந்த பொங்கல் வச்சு இறக்கறதுக்குள்ளயே. நாங்க வந்து இந்த கோயில்ல வந்து விறகு இருந்துச்சா, அத வச்சு நாங்க பொங்கல் வச்சுட்டோம். அங்க ஊர்ல உள்ள கோயிலுக்கு வந்து நாங்க பனை ஓலை வச்சு தான் வச்சிருந்தோம் பொங்கல். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பிஃபோர் மேரேஜ் அம்மா வந்து இந்த ஆடி மாசம் வந்து பொங்கல் வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு கோயில்ல 5 வாரமும் 5 கோயில்ல பொங்கல் வைப்பாங்க. நான் சும்மா கூட போவேன், ஒரு ஹெல்ப் பண்ணுவேனே தவிர, நான் தனியா சிங்கிளா இருந்து பொங்கல்லாம் வச்சதே இல்ல. நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து தனியா பொங்கல் வைக்கவே ஆரம்பிச்சேன்.
நான் ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சது வந்து இங்க குலதெய்வ கோயில்ல தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொங்கல். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து வாசல்ல வச்சு பொங்கல் விடுறது அந்த மாரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்பலாம் வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயமாலாம் நமக்கு தெரியல. விறகு வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அவ்வளோதான். ஆனா வந்து நம்ம அந்த பனை ஓலையில வைக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் எனக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுடைய பொங்கல் வைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ வந்து கண்டிப்பா இங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பொங்கட்டும். இந்த பானைக்கு இந்த மாதிரி தாண்டா பொங்கும். நமக்கு வாய் குறுகலா இருக்கிற பானை தான் அழகு. ஓகே ஓகே பொங்கி ஊத்திச்சு. அரிசி போட்டு தண்ணி எடுத்துட்டா ஆமா தண்ணி இதுல எடுத்துரு. அரிசி போடுறது போடுற மாதிரி போட்டோ. இப்போ இந்த குலவை சத்தம் வந்து நம்ம சென்னையில இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மங்கள ஒலின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொங்கல் விடும்போதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த குலவை சத்தம்ன்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து இந்த மாரி ஒரு சவுண்ட் வந்து குடுப்பாங்க. இந்த குலவை சத்தம்ன்றத நான் கரெக்ட்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு வந்து இது கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன் சரியா தெரியல. ஸோ பொங்குனதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒருத்தரா அரிசியெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் பொங்கல் வேலையும் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு ஃபாஸ்ட்டாவே முடிஞ்சிருச்சு. சக்கரை பொங்கல் தான் வச்சிருந்தோம் நாங்க இந்த கோயில்ல. பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அங்க கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கருந்து சூர தேங்காய்லாம் உடைச்சுட்டு, அங்க நம்ம கோயில்லேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு வந்து லஞ்ச் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரக்ட்டா வண்டிய வந்து செட்டிக்குளம் திருப்பியாச்சு. செட்டிக்குளத்துல தான் வந்து கோயில் கொடை, பால் குடம் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் vlogல பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.